Hi, hello everyone. Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே எங்கள் அம்மா அப்பா யூஏக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போவே நிறைய பேர் கேட்டிங்க, எங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த அந்த அன்பாக்சிங் வீடியோலாம் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் 3 years முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சேனலில் ரொம்ப பிடிச்ச வீடியோ கூட. ஏன்னா நிறைய பேர் அதில் வந்து ரொம்ப இமோஷ்னலாகவும் கனெக்டடாக இருந்தீங்க. நிறைய பேர் உங்களோட பேரண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாரினில் இருக்கவங்களாம் அவங்க எவ்வளோ அவங்களோட பேரண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானுமே அந்த வீடியோக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலாக நானுமே வந்து ரொம்பவே கனெக்டடாக இருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட்டுமே நானுமே வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஆகிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த அழகான பட்டு சாரீ வந்து நம்மளுக்காக ஏஎஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது ரீசெண்ட் டேஸில் இந்த சாரீ நல்லா ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் இந்த சாரீ வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஏர்போர்ட்லேருந்து வந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் தான் வந்து ஓப்பன் பண்ணும். ஏன்னா திங்ஸ்லாம் வந்து கெட்டு போயிடும் இல்லையா. உள்ளே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டைம் வந்து 50 kg பார்சல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆரிஸ்க்கு தான் நிறைய டாய்ஸ், அதனால அவன் தான் ரொம்ப ஈகராக இருந்தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. எடுத்தோடனே ஆரிஸ் டாய் வந்துருச்சு. வாட் கிஃப்ட்? காமர்ஸா? அது மைதாவா? மைதா மாவு. ஃபர்ஸ்ட் மைதா மாவு எல்லாமே குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டாங்க, வெயிட் இல்லை அப்படின்னு. அடுத்தது இது என்னது? இது சில்லி பவுடரா? கோதுமை மாவு. அதுக்கப்புறம் அடுத்தது கோதுமை மாவு. இது என்ன? வீல் வத்தல். அனில் சேமியா. இது வந்து கம்மருக்கட்டா நிறைய இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச கம்மருக்கட்டு. ஓகே. இஞ்சி மரப்பா. இதென்ன? இஞ்சி மிட்டாய். ஓகே ஓகே. அடுத்தது ப்ரூ காஃபி. இங்கே ப்ரூ காஃபி கிடைச்சாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு அது வேறு தான். துவரம் பருப்பு எல்லாம் விஜய் கணபத்தில் வாங்கியிருக்காங்க. அடுத்தது பாஸ்தா, மக்ரோனி. ஓகே. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். ஓகே. இதனால கடலை மிட்டாய் ஆரிஸ்க்கு பிடிக்கும். இறந்த வடை, லெமன். எங்கள் வீட்டு லெமன் இது எல்லாமே. எண்ணெய் பாட்டில் கூட கொண்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா. அது கூட ரோஸ் வாட்டர் ஃப்ரீ வந்திருக்கு போல. என்ன பொட்டுக்கடலையா? அது காட்டல. பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு. ஓகே. இதெல்லாம் என்னது? எல்லாம் வெஜிடபிள்ஸ் நினைக்கிறேன். முருங்கீரை. வாவ், இது முருங்கீரையா? வெஜிடபிள்ஸ் போல. ஓகே. இருங்க வேர்க்கடலை ரோஸ்டடா? இது மரட்டை. ஓகே. நான் கத்தாய், வீட் நான் கத்தாய் தானே. ஓகே, சூப்பர். இதயம் நல்லெண்ணெய் வந்துருச்சு. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல். இது இலைட பேக்கெட்டு உங்கள் ஃபேவரட்டா? கொஞ்சம் உடஞ்சி போச்சு. இது நான் கத்தை மைதால ஒயிட். இது சாஃப்டாகவும் இருக்கு, பெருசாகவும் இருக்கு. நல்லா இல்ல? பால்குவாவா? சூப்பர். பார்க்கவே சூப்பரா இருக்கு. 4 இருக்கா? ஓகே. அடுத்தது ஆச்சி பாப்புலர் அப்பளம். ஆரிஸ் ஃபேவரட் இது. அடுத்தது சிப்ஸு, பொட்டேட்டோ. பரவாயில்லையே, இது கூட அவ்வளோவா நொறுங்கலை. பரவாயில்ல இல்லை? எப்படி கொண்டு வந்தீங்க தெரியும். பச்சை மிளகாப்பில் ஓப்பன் பண்ணுங்க. இது முறுக்கு. ஓகே.
பால்கோவா. அடுத்தது பட்டர் பட்டர். இது ஊத்துக்குளி பட்டர். ஊத்துக்குளி தூத்துக்குடி ஊத்துக்குளி ஊத்துக்குளி. ஓகே, இது வந்து நம்ம கீயா உருக்கிக்கலாம், நெய் உருக்கிக்கலாம், நெய்யா வைக்கலாம். இது என்னது? இது ஓபன் பண்ணி காட்டுங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் வெயிட் வெயிட். ஓகே ஓகே, அதிரசம் வந்திருக்கு, அமிர்தம் ஸ்வீட்ஸோடது. சூப்பர். என்னங்க பாதுஷாவா? ஓகே, மிக்ஸ் கேட்டிருந்தேன். இது மலாட்டை பாருங்க. போலோவா? என்ன போலோ? இது என்னது? மென்டோஸ். ஓகே, இதான் மட்டனா? இது மட்டன் இஞ்சி. ஓகே, இஞ்சி பூண்டு உரிச்சு இதுவும் ஓப்பன் பண்ணுங்க, காட்டலாம். வெங்காயம் வெங்காயம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எத்தனை கிலோ? பரவாயில்ல. ஓ, இஞ்சி பாருங்க, எல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வெங்காயம் ஓப்பன் பண்ணுங்க, நம்ம ஊர் வெங்காயம் காட்டலாம். இது என்னது? இதுவும் பால்கோவா? ஓகே ஓகே, ஸ்வீட்லெஸ் பால்கோவா. இது முறுக்கு. அப்புறம் இது இருட்டு கடை ஹல்வா தாங்க. அப்புறம் இது என்னது? ரவா லட்டுவா இது? ரவா லட்டு. அடுத்தது இது என்னது? சோன் பப்படியா? ஓகே ஓகே, அது என்ன பால்கோவா தானா? ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. இல்ல அது ஒரு மாதிரி ரெண்டுமே அதானா? ஸ்பெஷல் ஐட்டம் என்ன சொல்லுவாங்க? மசாட்டா உருண்டை இல்ல, இது பொரி உருண்டை. ஐயோ, எனக்கு பேர் வர மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, நான் சொல்றேன், கண்டுபிடிச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது ஓபன் பண்ணுங்களேன். பாவக்காய் பாருங்க, குட்டி குட்டி, நம்ம ஊர் பாவக்காய். இப்ப லூலுல வந்திருக்கு இது இல்ல? ஓகே, சூப்பர். எல்லாமே சீக்கிரமா சமைச்சிடணும். இருக்கு அப்பத்துல இருந்து. இல்ல, இது ஓபன் பண்ணுங்களேன், என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாமே ஓபன் பண்ணும். கருவேப்பிலை நல்லா பச்சை பசையில் இருக்குல்ல, நல்லா கிரீனிஷா இருக்கு. சூப்பர். ஓகே, அடுத்தது இது என்னது பார்ப்போம். மல்லித்தழையும் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர். இது என்ன? இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இது மட்டனா? இது மட்டன் ஃப்ரை. பூண்டு உரிச்சு பூண்டு. அது உரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. உரிச்சு கொண்டு வந்தது அது வீட்லயே தான் உரிப்பாங்க அம்மா. சூப்பர் சூப்பர். பிஸ்தா எசன்ஸ் கேட்டேன், அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. பிஸ்தா எசன்ஸ் வந்துருச்சு. புதினா வந்துருச்சு. இங்க உங்க செடியில இருந்து வந்துச்சா? புதினா மட்டும் எங்க தோட்டத்துல செட் ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஓகே, அடுத்தது இது ஓபன் பண்ணுங்க. இது என்ன? முட்டை இன்னும் இது பச்சை மிளகாய். இது நெல்லிக்காய். சூப்பர் சூப்பர். இங்கதான் நிறைய சாப்பிடுவாங்க நெல்லிக்காய். இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நெல்லிக்காய் நிறைய சாப்பிடுறாங்க. நெல்லிக்காய் நல்லது, குண்டு குண்டு பச்சை மிளகா. இது மஞ்சள் தூள். ஓகே, இது ரம்ப இலை. ஓகே ஓகே, ரம்ப இலை இல்லையா? ரம்ப இலை. ஓகே ஓகே, ரம்ப இலை, பாண்டன் லீவ்ஸ். ஓகே, பேட்டரியா? பேட்டரி எதுக்கு வந்திருக்கு? ஆரிஸ்கா? ஓ, டாய்ஸ்க்கு பேட்டரி, அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஃபேவரட் வந்துருச்சு. அப்பளப்பூ. அப்பளப்பூ. இது வேற, எப்பயுமே வாங்குறது வேற. மழை பெய்யறதால இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கான். இப்போ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இது நீட்டு பச்சை மிளகும் கொண்டு வந்திருக்காங்க.
ஓகே காஜு கத்லி இது ஆரிஸ் சுஹேரா ஃபேவரட் இது காஜு கத்லி தான் பிடிக்கும் ஓகே இது ஐயோ இவ்வளோ நிறைய கொண்டு வந்து இருந்தது சோன் ஹல்வா தானே சோன் ஹல்வா இது பாம்பேல எல்லாம் ஃபேமஸ்ல கல் மாதிரி இருக்கும் ஆனால் ஆஹா முந்திரி பக்கோடா முந்திரி பக்கோடா வாவ் சூப்பர் சூப்பர் அப்படியே பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல காஜு கத்லி வெயிட் ஃபுல்லாக காஜு கத்லி ஆரிஸ் சுஹேராக்காக உங்களுக்கும் ஃபேவரட்ல எல்லாம் ஆந்த பவுனில் தான் காஜு கத்லி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஆண்ட பவுன் மைசூர் பாக்கு இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே முடிஞ்சது இப்போ அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஓகே இந்த பாக்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணுங்க ஸ்பெஷல் ஐட்டம் என்னது ஓப்பன் ஆக மட்டன் ஃபுல் பேக்கிங்கில் இருக்குது மட்டன் ஃப்ரை இது வந்து ஆனியன் டொமேட்டோலாம் போடலை ஜஸ்ட் அந்த எண்ணெய் இந்த ரெசிபி இருக்கு நம்ம சேனலில் வா நல்லா இருக்கா பாருங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க எத்தனை மணிக்கு சமைச்சிங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்களா ஓகே சூப்பராக இருக்கும் ஓகே அனில் சேமியா ஆரிஸ் ரொம்ப பிடிக்கும் சேமியா ஓகே இது மிளகாய் தூளா தூள் இது இது வந்து ரிப்பன் பக்கோடா வந்துருச்சு இதுவும் ஆண்ட பவுன் ஸ்பெஷல் பெப்பர் சேவு ஆண்ட பவுன் மெட்ராஸ் மிக்சர் இது மிக்சர் பேக்கெட் ஓகே ப்ரூ காஃபி அவ்வளோதான் ப்ரூ தான் நிறைய கொண்டு வந்திருக்காங்க சுஹேராக்கு ட்ரெஸ் வந்துருக்கா சுஹேராக்கு ட்ரெஸ்ஸு ஓகே ஓகே சர்ப்ரைசிங்கா இருக்கு எனக்கு நானும் ஆரிஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க இப்போ ஆரிஸ்க்கு பேண்ட் நல்லா பெருசா இருக்குல்ல ஓகே ஆரிஸ்க்கு ட்ரெஸ்ஸு லுங்கி இல்ல ஒயிட்டே ஓகே தான் வெங்காயம் செமையா இருக்கு இங்கே யூஏயில் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனால் வெங்காயம் வந்து சரியாக வந்து கிடைக்காது மழை சீசன் வந்தாலே வந்து சரியாக கிடைக்கிறதுனால ஊர்லேருந்தே வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் வெங்காயம் ஒரு 1 kg 2 kg மாதிரி தான் வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா வெயிட்டு பத்தலை இல்லையா அதனால் இன்னும் நிறைய திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க போல் 20 kg கிட்ட வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டாங்க வெயிட் வந்து இதுவே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்து அம்மா அப்பா வந்து தனியாக தான் வந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு யாரும் கூட போகல அதனால் வெயிட் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து போட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் செக் பண்ணும்போது கரெக்டாக இருந்திருக்கு இல்லைனா இன்னுமே கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருந்திருக்கும் போன தடவை இதோடு நிறைய கொண்டு வந்தாங்க லாஸ்ட் டைம் நீங்களே கேட்டிங்க எப்படி இவ்வளோ திங்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க வெயிட் எப்படி பத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி கொண்டு வந்தாங்க எனக்கே வந்து தெரியல 3 years முன்னாடி வந்து ஹேண்ட் லக்கேஜ்லலாம் நிறைய வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போது கொஞ்சம் நிறைய செக் பண்ணுறதால அந்த அளவுக்கு வந்து கொண்டு வர முடியல உருளைக்கிழங்கும் நிறைய வாங்கி வச்சு வீட்டிலே வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்களா நான் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் இங்கே வந்து யூயில் அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து டேஸ்ட் இருக்காது அதனால் நான் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கே லாஸ்ட் மினிட் பேக்கிங் பண்ணதால் எது எடுத்துகிட்டு வர்றது எது விட்டு வர்றதுன்னு அவங்களுக்கே புரியல போல் சோப்பும் கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு மலாட்டா கேக்கு மலாட்டா கேக் பாருங்க இன்னும் கொண்டு வந்துருக்கு ஃபுல்லாக மலாட்டா கேக் பாருங்க ஹைட் அண்ட் சீக்கு ஆமா அவனோட ஃபேவரட் பிஸ்கெட்டு சுஹேராக்கு பேக் வந்திருக்கு கேட்டு சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் இந்த டீ வடிக்கிற அந்த வடிகட்டி வந்து இங்கே வந்து சரியாக அதை நெட்டு மாதிரி தானே கிடைக்கும் சரியாக வந்து வடிகட்ட முடியாது இங்கே கூட இது கிடைக்குதா எனக்கு தெரியல அம்மா வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க ஆரிஸ்கா இது என்னது ஓகே
இங்கே எல்லா திங்ஸுமே வந்து யூஏயில் கிடைக்கும். பின்ன எதுக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க. இருந்தாலுமே நம்ம ஊர்லேருந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். அதோட வாசனை பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வந்த வீக்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சிட்டோம். மற்றதெல்லாம் இந்த கருவேப்பிலை இந்த எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுட்டேன். அது 2 months ஆனாலுமே கெட்டு போகாது. ஆரிஸ் பாருங்க, போத்தீஸில் வாங்கினேன். நானா வாங்கிட்டு அந்த ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் ஆர்எஸ்க்கு அந்த ஷர்ட் பேண்ட் அந்த ஃபார்மல்ஸ் மாதிரி வந்து வாங்கி கொடுத்ததே இல்லை. அதுவும் பெல்ட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவனுக்கு. அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரே வெக்கம். அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிக்கடி வந்து போட்டுகிட்டே இருந்தான் அந்த ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துல கரெக்டா இருக்கும் போல. நியூ இயர் ட்ரெஸ். I want to wear this now. ஓ, இன்னொரு ட்ரெஸ்ஸா? நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது அம்மா அப்பா எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. பாண்டிச்சேரியிலேருந்து தான் எல்லா திங்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் 3 years முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்தியாவிலேருந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.